ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளேன் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு இப்போ சொல்லலாம். சின்னத்தம்பி துளசியை பற்றி வீட்டில் தப்பாக அபிராமி கிட்ட கோமதியும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூடாமணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அபிராமி வந்து ரொம்ப கோவமாக அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அவங்க மனசில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சின்னத்தம்பியும் துளசியும் வீட்டுக்குள்ளார வராங்க. வரும்போது சின்னத்தம்பி வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப யதார்த்தமாக பேசி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா காலேஜில் நடந்த விஷயத்தை பற்றியும் சொல்லிடுறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இப்போ அபிராமி செம்மையாக அவங்கள பிடிச்சி திட்டி விட்டாங்கிறத அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசிக்கிட்டையும் சின்னத்தம்பிக்கிட்டையும் பார்த்தோம்னா நீங்கள் என்னோட நம்பிக்கை, உங்கள் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துளசி உட்காந்து இப்போ கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கணக்கு வழக்கில் நிறையா மோசடி செஞ்சுருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அபிராமி எடுத்த தம்பி இருக்காங்களா, குணசேகரன் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு இந்த விஷயமா பேசுகிறாங்க. அவர் முதல்ல முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுகிறாரு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃபும் அதே நேரத்தில் சூடாமணி அவங்க பொண்ணு வந்துடுறாங்க. அவங்களும் வந்து துளசிக்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா துளசி பிடிச்சி எல்லாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி உங்களை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு தான் தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசிக்கு வந்து அவங்க தங்கச்சி வேணி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டாரு, அதனால் காலில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே இப்போ துளசி அவசரமாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்னத்தம்பிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. சின்னத்தம்பி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க, அதே போல் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அதாவது அபிராமியும் பரஞ்சோதிக்கும் ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. 2 பேத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேருமே ஃபோன் எடுக்கல. அவங்க வயலுக்கு போயிருப்பாங்க, அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த சின்னத்தம்பி சொல்கிறாரு. சரி கார் எடுக்கலான்னு பார்த்தா காரும் இல்லை. பார்த்தோம்னா சைக்கிளில் தான் இருக்குது. சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொன்னமே சரின்னு சொல்லி துளசி உட்காந்து கிளம்புறாங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் சூடாமணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சூடாமணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருக்கிறாங்க கதையை. ஆனால் அந்த மாதிரி கொண்டு போகாமல் அப்படியே அந்த இது வரைக்குமே கொண்டு போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஸ்டோரி ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சின்னத்தம்பியும் துளசியும் சைக்கிளில் போகும்போது இடையில வழிமறிச்சு அந்த பாண்டியன் இன்னொருத்தவங்க இருக்காங்களா, அவங்க கூட திட்டம் போட்டு தான் இப்போ சூடாமணி சொல்கிறாங்க மாம்சே அப்படின்னு தான் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டு பகுதியில் துளசியை பார்த்தோம்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா சின்னத்தம்பி போய் காப்பாற்றுறாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ரவுடிங்லாம் வராங்க, சண்டை நடக்குது, அந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி இருக்காங்களா, கோமதியும் சூடாமணியும் பேசுகிறாங்க. அப்பையும் அபிராமி ரொம்ப ஆக்ரோஷமாக கோவப்பட்டு தான் பேசுகிறாங்க. கூட பார்த்தோம் அப்படின்னா பரஞ்சோதி இருக்கிறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இருந்தாலும் சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா தான் அடுத்த ஸ்டோரி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியும். ஆனால் ப்ரொமோ எதுவும் வரல, வந்துச்சுன்னா அது சம்மந்தமாகவும் பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.